Good morning, children. I welcome you all to 4th Standard English. Today, we are going to see about supplementary story. Supplementary story means துணைப்பாட கதை. The topic is Anbu and the fish. Anbu and the fish. அன்புவும் மீனும். சரிங்களா? இந்த ஸ்டோரியில் நம்ம அன்பையும் மீனையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? Listen carefully, children. Take page number 112. 112. Anbu was talented in catching fish. அன்பு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவன். கேட்சிங் ஃபிஷ்னா மீன் பிடிக்கிறது. சரிங்களா? He always went to catch fish with Madan. அன்பு எப்பவுமே மீன் பிடிக்கிறதுக்கு அவனோட ஃப்ரெண்டு மதனை தான் கூட்டிகிட்டு போவான். சரிங்களா? They usually used dhoti as a net to catch the fish. அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு வலை தேவையில்லையா? ஸோ அவங்க வலையாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா தோத்தினா வேட்டி. தோத்தினா வேட்டி. சரிங்களா? ஸோ இதை தான் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு நெட்டுனா வலையாக யூஸ் பண்ணுவாங்க. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தார்ன்ஸ் அட் ஹோம். அன்பு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டிக்னா குச்சி, ஒரு குச்சி வச்சு அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்ன்ஸ், முள், மீன் பிடிக்க முள் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வீட்லேயே அவன் ரெடி பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு கொண்டு போவான். தென் தே ஷேர் த ஃபிஷ் ஈக்குவலி. அவங்க மீன் பிடிச்சதுக்கப்புறம் அன்புவும் மதனும் அந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுவாங்க? ஈக்குவலி, சரிசமமாக அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அன்லைக் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை மாதிரி இல்லை. சரிங்களா? அன்பு அண்ட் மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷிங். இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கும்போது ரொம்பவே என்ன பண்ணுவாங்களாம்? கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். சரிங்களா? தே நெவர் வென்ட் டீப் இன்டு த பாண்ட் ஆர் ரிவர். அதாவது குளம் குட்டையெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆழமாக இருக்கும். சரிங்களா? இவங்க எப்போவுமே அந்த பகுதியில் என்ன பண்ண மாட்டாங்களாம்? போக மாட்டாங்க. தே நெவர் வென்ட் டீப் இன்டு த பாண்ட் அண்ட் ரிவர். ஆழமான பகுதிக்கு அவங்க போக மாட்டாங்க. எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எவ்ரி சண்டே தே வுட் கோ இன் சர்ச் ஆஃப் earthworms டு யூஸ் தெம் as bait. எவ்ரி சண்டே, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சர்ச் ஆஃப் earthworms டு யூஸ் தெம் as bait. earthwormsனால் மண்புழு. மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு தேவை இல்லையா? ஸோ அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க, தேடி போவாங்க. நெக்ஸ்ட் பெய்ட்னா இறை. சரிங்களா? மீனுக்கு எர்த்வார்ம் தான் என்னது? இறை. they enjoyed searching for earthworms. அந்த மண்புழுவை தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் த பெய்ட் வாஸ் ரெடி தே would go fishing. அதாவது பெய்ட், இறை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. ஆன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. ஒரு சண்டே பார்த்திங்கன்னா அன்பு வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். சரிங்களா? ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். நாட் ஹாப்பினா வருத்தத்தோடு இருக்கான். தே வர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். அவங்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபிஷ் மட்டும்தான் அவங்க பிடிச்சாங்க. ஒன்லி 3 ஃபிஷ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிது. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால் டு குக். அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப சின்னதாக இருந்தது. வெரி ஸ்மால்னால் என்னது? ரொம்ப சின்னதாக இருந்தது. அதை என்ன பண்ண முடியாது? சமைக்கவும் முடியாது. ஸோ தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அதனால் அந்த ஃபிஷ்ஷை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்கலாம். க்ரோனா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. அன்பு ஃபில் த ஜார் வித் வாட்டர் அண்ட் லெட் த 3 fish into it. அன்பு ஒரு ஜாரை யூஸ் பண்ணுறான். சரிங்களா? அந்த
3 ஃபிஷ்ஷையும் வளர்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த 3 ஃபிஷ்ஷையும் அதுக்குள்ளே விட்டுட்டான். சரிங்களா? த ஃபிஷ் எக்ஸிட்டட் அண்ட் ஸ்வாம் இன் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அந்த ஜார்க்குள்ளே அந்த 3 ஃபிஷ்ஷையும் விட்ட உடனே அதுங்க வெவ்வேறு டைரக்ஷன்ஸில் ஸ்வாம்னா நீந்திட்டு இருக்கு. சரிங்களா? அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி. அன்பு நினைக்கிறான் அந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. ஹங்க்ரினா என்னது? பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அண்ட் ட்ராப்ட் எர்த்வார்ம்ஸ் இன் டு த ஜார். உடனே அவன் மண்புழுக்களை கொண்டு வந்து அந்த ஜார்க்குள்ளே போடுறான். பட் டு இஸ் சர்ப்ரைஸ் த ஃபிஷ் டிட் நாட் ஈட். ஆனால் பாருங்கள் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் என்ன பண்ணலையா, அந்த எர்த்வார்மை டிட் நாட் ஈட், சாப்பிடவே இல்லை. He saw their eyes and could feel their fear. அந்த மீன்களோட கண்களில் என்ன தெரியுது? ஒரு பயம் தெரிகிறத அன்பு பார்க்குறான். சரிங்களா? See next page children. Next morning he went straight to the fish jar from his bed. அதாவது நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எழுந்த உடனே அன்பு எங்கே போகிறான்? அந்த ஃபிஷ் ஜார் கிட்ட போகிறான். He saw only 2 fish in the jar. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஜாருக்குள்ளே 3 ஃபிஷ் இருந்து இப்போது அவன் பார்க்கும்போது ஒன்லி 2 ஃபிஷ் மட்டும் இருக்கிறத பார்க்குறான். He searched for the fish everywhere. உடனே சர்ச்டுனா தேடுறான், எல்லா இடத்துலையும் அந்த ஃபிஷ்ஷை தேடுறான். Then he saw one fish on the floor. ஃப்ளோர்னா தரை. ஒரு ஃபிஷ்ஷு தரையில் கிடக்கிறத அவன் பார்த்துட்டான். அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்ட் ஹிம். அன்பு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். உடனே அவனோட ஃபாதர் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார். கன்சோல்டு மீன்ஸ் ஆறுதல் சொல்கிறார். சரியா? இன் த ஈவினிங் ஹிஸ் ஃபாதர் காட் எ நியூ ஃபிஷ் டேங்க். உடனே அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுறாரு? அன்போட ஃபாதரு ஒரு நியூ ஃபிஷ் டேங்கை வாங்கிட்டு வராரு. ஃபிஷ்லாம் வளர்க்குறதுக்கு ஃபிஷ் டேங்க்லாம் விற்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபிஷ் டேங்கை வாங்கிட்டு வராரு. அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த நியூ டேங்க். உடனே அன்பு என்ன பண்ணுறான்? அந்த நியூ டேங்க் ஃபிஷ் டேங்க்கில் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து விடுறான். த நெக்ஸ்ட் டே மறுநாள் பார்த்திங்கன்னா அன்பு ரஷ்ட் பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். அன்பு வேகமாக ஸ்கூலில் இருந்து அந்த டேங்க்கு கிட்ட போகிறான். ஃபிஷ் டேங்கை பார்க்குறான். He saw that one more fish was dead and floating on the top. இன்னொரு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபிஷ்ஷு தரையில் விழுந்து என்னவாயிடுச்சு? செத்து போயிடுச்சு இல்லையா? ஸோ ஒன் மோர் ஃபிஷ் வாஸ் டெட் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் த டாப். அதாவது பார்த்திங்கன்னா மிதந்துட்டுருக்கு. செத்து டெட்னா இறந்து போயிட்டு அந்த ஃபிஷ்ஷு அதாவது மேலே மிதந்துட்டுருக்கு. ஹீ ஸ்டார்டட் க்ரையிங். உடனே அன்பு என்ன பண்ணான்? அழ ஆரம்பிச்சிட்டான். க்ரையிங்னா அழறது. ஹிஸ் ஃபாதர் செட். உடனே அவங்க ஃபாதர் சொல்கிறாரு, தீஸ் ஃபிஷ் லிவ் இன் த ரிவர் அண்ட் லேக். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே? இதெல்லாம் ஆறு குளம் குட்டையில் வாழக்கூடிய இந்த ஃபிஷ்ஷை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேச்சர் இஸ் தேர் ஹோம். இவங்களோட ஹோம் எதுன்னு பார்த்திங்கன்னா இயற்கை தான் இவங்களோட ஹோம். இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தெம் பி ஃப்ரீ. இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக விடுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹி saw the lost fish swimming alone. அதாவது பார்த்திங்கன்னா தனியாக, அலோன்னா தனிமையில் அந்த ஒரே ஒரு லாஸ்ட் ஃபிஷ் மட்டும் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு, நீந்திட்டுருக்கு. அண்ட் ஹீ ஃபெல்ட் பேட். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அவனுக்கு வருத்தமாக இருக்குது. ஹீ டுக் த ஃபிஷ் டு த சேம் பாண்ட் அண்ட் செட் இட் ஃப்ரீ. உடனே போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை கொண்டு போயிட்டு அங்கே எங்கே பிடிச்சிட்டு வந்தானோ அந்த பாண்டு அந்த குட்டையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுட்டான். ஃப்ரம் தென் ஆன் அன்பு அண்ட் மதன் பாட் எ பேக்கெட் ஆஃப் பஃப்டு ரைஸ். உடனே அன்பும் மதனும் என்ன வாங்கிட்டு வராங்க? பஃப்டு ரைஸ்னால் பொரி வாங்கிட்டு வந்து அண்ட் ஃபெட் த ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷுக்கு இரையாக போடுறாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் their நியூ ஹாபி. இப்போது அவங்க 2 பேரும் அன்பும் மதனும் மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட ஹாபியாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங், அதாவது பார்த்திங்கன்னா இறையை போடுறது தான் அவங்களோட நியூ ஹாபியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இயற்கையாக வளரக்கூடிய அந்த ஃபிஷ்ஷை நம்ம என்ன பண்ணோம்? அதை நம்ம பிடிச்சிட்டு வந்து அவன் வளர்த்ததுனால ஒன்றா செத்துடுச்சு. அப்போ இயற்கை தான் அதோட ஹோம். சரிங்களா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிஸ் உங்களுக்கு இந்த லெசனோட எக்ஸசைஸ்லாம்
எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.